நம்ம நாட்டுல புலவர்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த புலவர் எப்படி பாடுறாரு பாருங்களேன். அத்தை மகள் எப்படி சமைச்சாலும் நல்லா இருக்குன்னு தானே மாமன் மகன்லாம் அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படித்தானே நடக்கும் வாழ்க்கையில. இவர் அத்தை மகள் சமையல அழகா சொல்றாரு பாருங்க. அவ கறிக்காய்னு சொன்னது அத்திக்காய் பொரித்தாள், கன்னிக்காய் தீத்தாள் அப்படின்னாக்கா, கன்னிக்காய்னா வாழைக்காய், வாழைக்காயை தீத்தாள்னாக்கா நல்ல எண்ணெயில போட்டு வறுவல் பண்ணுவோம், ரொம்ப தீஞ்சு போச்சான். பரிக்காயை பச்சடியா பண்ணாள், மாங்காயை பச்சடியாய் பண்ணாள், உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய் துவட்டல் அத்தை மகள் செய்தாள் சொல்றாரு. உருக்கமுள்ள அப்பைக்காய் அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே நெய்யா துவண்டு போற கத்திரிக்காயாம். இந்த தமிழ் ருசியா இந்த காய்கறி ருசியான்னு எனக்கு இன்னும் புரியலீங்க. எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு படைச்சா உப்பு கான் சீச்சி உமி ஒரே உப்பு பாத்து அப்படின்ட்டாராம். அத்தை மக ஒன்னும் கோச்சுக்கல. அப்படின்னா நீங்க செய்யுங்களேன் என் மச்சானேன்னு சொன்னாளாவ. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு சுவையான விஷயங்கள்.